ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையில களத்துல தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு தாக்குதல் அப்படிங்கிறது பாக்குறோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுமி ஓப்லாஸ்ட்ல முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சுமியில வந்து புதுசா ஒரு செட்டில்மெண்ட்டை லிபரேட் பண்ணியிருக்கான். எவ்ளோசோவ்ஸ்கி அப்படிங்கிறது போல ஒரு செட்டில்மெண்ட் சுமி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ இது மிக முக்கியமான ஒரு கிராமம்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா இந்த ஒலிஷ்னியா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்காங்க. கடந்து அங்க இருக்கக்கூடிய வில்லேஜை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இந்த வில்லேஜ்ல இருந்து சுமி வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தான். சுமி அதாவது ஏரியல் டிஸ்டன்ஸ்ல ட்ரோன்கள் போகுது அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ரேடியஸ், ஆர்டிலரி தாக்குதல், மோட்டார் இந்த ரேடியஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம். இவ்வளவு நேரம் வீடியோ ஓடி இருக்கும். ரஷ்ய வீரர்கள் எப்படி அட்டாக் பண்ணாங்க, எப்படி முன்னேறினாங்க, அந்த பகுதிகள் எப்படி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஒரு பேக்கடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எப்பவுமே விடுவாங்களே அதே போல விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பகுதி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம மேப்ல பார்ப்போம். ஸோ உக்ரைனோட வடகிழக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுமி. ஸோ சுமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சுமி. ஸோ இந்த சுமிக்கு நேராக மேலே இருக்கிறது தான் ரஷ்யா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் ஸ்ட்ராங் கண்ட்ரோல். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா அப்போ அங்கே உக்ரைன் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிறது போல. ஆக்சுவலாக அதில் கிரே ஜோனா மார்க் ஆயிருக்கும். நான் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணலை. அதனால உங்களுக்கு அது அப்படி தெரியுது. ஸோ கிரே ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தனியாக மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா கிரே ஜோன். அதாவது சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இந்த இவ்ளோசன்ஸ்கி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிஷ்னியா ரிவர் ஓடும். ஸோ அந்த ரிவரை கிராஸ் பண்ணி வந்து பண்ண ரஷ்யா வந்திருக்காங்க. இப்போ இந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த கிராமம் ஃபுல்லாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11, 12 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். ஸோ மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய சுமியில அட்வான்ஸ்மெண்ட் ரஷ்ய தரப்பு இருந்து இருக்கு. ஸோ இது ஒரு சைடு அப்படின்னாலும் அடுத்த மிக முக்கியமா ரஷ்யா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது கிழக்கு பகுதி. அதாவது உக்ரைனோட கிழக்கு பகுதி கர்கிவ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். மிக முக்கியமான ஒரு பகுதி. உக்ரைனோட இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்படிங்கிறது போலயே சொல்லலாம். டான்பாஸ், லுஹான்ஸ்க், டான்பாஸ் எப்படி சொல்றாங்களோ அதே போல கர்கிவ் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி தான். ஸோ இந்த கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஃபேப் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வர்த்தகம், போக்குவரத்து, ராணுவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சப்ளைஸ் எல்லாத்தையும் தடுக்கும் விதமா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவை போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ லோட் ஆயிருக்கும். ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லொக்கோமோட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு அதை ஃபுல்லாவே அடிக்கிறாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் அந்த பகுதியை ராணுவ கோட்டையா மாற்றி யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து, ரெண்டாவது சப்ளைஸ், வேணுங்கக்கூடிய உதவி பொருட்கள்லாம் வரும் இல்லையா? ராணுவ பொருட்கள்லாம் வரும் இல்லையா? உதவிக்கு வரக்கூடிய டேங்குகளா இருக்கும், ஆட்லாரிகளா இருக்கட்டும், ரிப்பேர் உதிரி பாகங்களா இருக்கட்டும், ரிப்பேர் பண்ணக்கூடிய டேங்குகளா இருக்கட்டும். ஸோ அது போல ஏகப்பட்ட உதவிகள், மருத்துவ உதவிகளா இருக்கட்டும், ஆயுத உதவிகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரயில்வேஸ் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறும் போர்க்காலத்துல, யுத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதனால ரஷ்யா அந்த பகுதியில் வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்கோவ் பகுதிகளில் தொடர்ச்சியாக ஃபேப் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனோட டிப்ளாய்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது கர்கியோட புறநகரங்கள் சுற்றி வர இருக்கக்கூடிய டிப்ளாய்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்களத்தில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ரொட்டேஷன் கொடுக்கறது, உதவிகள் கொண்டு போய் கொடுக்கறது, இது போல வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணி தொடர்ச்சியா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேப் ரக குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா நேற்றுக்கு ரஷ்யா 300க்கும் மேற்பட்ட 400 ஏரியல் அசட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அட்டாக் பண்ணிருக்காங்க. திரும்ப ஒரு மேசிவான ஸ்ட்ரைக். ஸோ ஹெவி அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன்குள்ள பண்றாங்க. அதே போல உக்ரைன் ரஷ்யாக்குள்ளேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன்குள்ள பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜான் அவங்களோட பிரச்சனைகள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரஷ்யா. அவங்களே வம்படையா நானும் ரவுடி தான் என்னையும் வண்டியில ஏத்து அப்படிங்கிறது போல அவங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை மிரட்டிட்டே இருக்காங்க. அசர்பைஜானோட மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அம்பாசிடர் வா வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு போல கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அம்பாசிடர் மிக்கேலின் எத்ரோமெவ்கோ அவர்கள், எனக்கு கொஞ்சம் பேர் கட்டாவில்ல. ஸோ அவர் வந்து பண்ண பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலை பகுதியில் வந்து சோகார்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷன் மேலே அட்டாக் நடந்திருக்கு. இது வந்து டைரக்ட் அவுட்லெட் மாதிரி. இப்போ பாரத் பெட்ரோலியம் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குல்ல டைரக்ட் அவுட்லெட்னு வச்சிருப்பாங்க. பிரான்சஸ் எடுத்து வைக்கிறது வேற,
டைரக்ட் அவுட்லெட் அது கம்பெனியோடதா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோட கம்பெனி இது. ஸோ அங்க கேஸ் ஸ்டேஷன் மேல அடிக்கிறாங்க. ஏன் கேஸ் ஸ்டேஷன் மேல ரஷ்யா அடிக்கிறாங்க? இதெல்லாம் ராணுவம் பயன்படுத்துறாங்க. எங்களோட ஆயில் கிடங்குகள் மேல நீங்க லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்றதுனால, நாங்க உங்களோட கேஸ் ஸ்டேஷன்ஸ் மேல அடிக்கிறோம். எங்களோட இழப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நாங்க இழப்புகள் குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி அடிக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது போல ரஷ்யாவ கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் கண்டிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய கிளம்புங்க. கொஞ்சம் வேலைகள் முடிச்சதுக்கப்புறம் வந்துக்குவீங்களாமா? அப்படிங்கிற சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ அசர்பைஜான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான கண்டன குரல்கள காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? இதுல பெல்கிராட் பகுதி, அப்புறம் கர்ஸ்க் பகுதி, மக்கள் வாழும் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. இதனால மக்கள் அதிகப்படியா பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ இந்த டைம்ல தான் அங்காரா சமிட் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்கா? நாட்டோ நாடுகள் ஒருங்கிணைஞ்சு அதிகப்படியான ஆயுதங்கள் உற்பத்தி பண்ண போறாங்களா? இல்ல சப்ளை பண்ண போறாங்களா உக்ரைனுக்கு? இல்ல அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ட இன்கிரீஸ் பண்ண போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மாபெரும் சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஸோ அந்த சம்மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டோ ஜெனரல் அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ரஷ்யால வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தடவ யோசிச்சுக்கோங்க. ரஷ்யாவோட மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சுக்கோங்க. ஏன்னா திரும்பவும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹானஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னலாம் செய்யணும்னு தெரியல, எதெல்லாம் செய்யணும்னு தெரியல. புட்டின் அவர்கள கொண்டு வந்து நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார வைக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. நீங்க ராணுவத்தில ஜாயின் பண்ணா ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிங்க அப்படிங்கிறது போல நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல் சொல்லிக்கிறேன். அவங்க வேற சிவனேன்னு இருந்து போய் சேர்ந்து, அப்புறம் அவங்க வந்து நெறைய பேத்த காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால சேராதீங்கப்பா அப்படிங்கிற வேண்டுகோள் வைக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில எல்லாரும் பார்க்குறாங்க. அது அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டோட அதிபர் அவங்களுக்கு புடிச்சிருக்கு. புடிச்ச அதிபர். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ரஷ்யா மட்டும் இல்ல. உலகத்தில பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் இமேஜ் ஃபேமஸான ஒரு லீடரா வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. பல நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மவுஸ் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அவங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு புடிச்சிருக்குது. அவர வச்சுக்கிறாங்க. எவ்வளோ வருஷமா வேணாலும் அவர் இருந்துட்டு போறார்ன்ற வீடியோலாம் பார்க்க முடியுது. இதே மேற்கு நாடுகள் போய் கம்மல் இல்லாம மைக் எடுத்துட்டு போய் மூக்கு முன்னாடி நீட்டிட்டு இருப்பாங்க. புட்டின் அவர்கள் இத்தன வருஷமா இருக்காரு. நீங்க அவர பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது போல இருந்துட்டு போட்டும். அதனால என்ன வேலைய சரியா செய்றாங்கன்னா, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிறது போல நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அது பிடிக்கல. மேற்கு நாடுகளுக்கு அது பிடிக்கல. அது எப்படி ரஷ்யால நீங்க ரொம்ப வருஷமா இருக்கலாம். வேற ஆள் வரணும்ல அப்படிங்கம்போல அவங்க கேட்கறாங்க போல இருக்கு. அவங்க நாடுன்னு நெனைச்சுட்டு கேட்கறாங்க. பரவால்ல. ஸோ இது போல ஒரு விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அவங்க அந்த நாட்டுக்கு உதவி பண்ண தானே போவாங்க. அவங்களுக்கு புடிச்ச அதிபர். அப்புறம் அவங்க ராணுவத்துக்கு சேருவாங்களா இல்லையான்றது அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. ஒண்ணு பயப்படுறாரா? இல்ல மிரட்டுறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுன்றது பார்க்கலாம். ஸோ இந்த சைட்ல இருக்கு. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அடுத்தது ஈரான் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஃபனரல் அந்த அ துக்கா அனுசரிக்கக்கூடிய நாள். அவங்களோட இமாம் கமேனி அவர்கள் அ கொல்லப்பட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட இறுதி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தியிருக்காங்க. அவங்களோட தலைவர். எப்படி புட்டின் அவர்களோ, ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமேனி அவர். அமெரிக்காவோட தாக்குதல்னால இறந்தாரு. இப்ப அங்க முடிஞ்சுச்சு. இப்ப இதுக்கப்புறமும் பேச்சு ஒண்ணு, செயல் ஒண்ணா இருந்துச்சுன்னா, ஈரான் கம்முனு இருப்பாங்களா? அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கப்பல் ஒமன் வழியா போலாம். அதாவது ஈரானோட சட்ட திட்டத்துக்கு உட்படாம, ஜாயிண்ட்டா ஒமனும், ஈரானும் இணைஞ்சு ஒரு சங்கம் வச்சு, அந்த சங்கத்துல எல்லாத்தையும் அனுப்பலாம் அப்படிங்கிற பேச்சு. பட் ஆனா இப்போ ஒமன் நான் தனி சங்கம் வச்சுக்கிறேன், நீ தனி சங்கம் வச்சுக்கிறேன். உன் வழியில போறதெல்லாம் போட்டும், என் வழியில போறதெல்லாம் போட்டும் அப்படிங்கிறது போல பிரிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கனால, இப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழியா போயிட்டு இருக்கக்கூடிய ஈரானோட பெர்மிஷன் எல்லாம் போகுது அப்படிங்கிறனால அடிச்சுட்டாங்க. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, கத்தாரோட ஒரு சொந்த எல்என்ஜி டேங்கர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இது போல ஒரு டேங்கர் அடிக்கணும்னா, யூகேவோட மேரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேரிடைம் ட்ரேட் ஆப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திரும்பியும் யுத்தம் ஆரம்பிக்குமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. மிடில் ஈஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமளிக்கும்படியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இரு தரப்புலயும் நாட்டோட ஃப்ராண்ட் அப்படிங்கிறது துருக்கி சைட்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஏன்னா 2 ஃப்ராண்ட் வாரா இது மாறிட்டு இருக்கு இல்லையா? ஒண்ணு ரஷ்யா, இன்னொன்னு ஈரான் அப்படிங்கிறது போல இருமுனை தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு நாட்டோ நாடுகள் இந்த துருக்கியில வச்சு ஆயத்தமாவாங்களா அப்படின்ற கேள்வி. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்தடுத்த பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு முடிஞ்சா நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள வச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.